ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. மிதுனம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதி, அதாவது கன்னியின் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான துலாத்திலே நிற்கிறார். துலாத்திலே சூரிய பகவானுடன் இணைவு பெற்று நிற்கிறார். சூரியனும் துலாத்தில் இருக்கிறது. சுக்கிரனும், அதாவது துலாத்தின் அதிபதி சுக்கிரனும் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார். சூரியன் நீச்சம், புதன் நட்பு, சுக்கிரன் ஆட்சி அமைப்பிலே இருக்கிறார். அப்போது இந்த மாதத்திலே உங்களுக்கு புதாதித்ய யோகம் என்னும் யோகம் கிடைக்க ஒரு நல்ல அமைப்பை காட்டுகிறது. புதாதித்ய யோகம் என்னும் யோகம் அப்படின்னாலே குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். எடுத்த காரியத்தை நுணுக்கமாக ஆய்வு செய்து ஆராய்ந்து அந்த காரியத்தில் இறங்குவீர்கள். அதாவது நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு செயல்படக்கூடிய யோகம் உண்டு. அதாவது எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் கவனமாக ஆய்வு செய்து மிகவும் நுணுக்கமாக அதை யோசித்து அதன் பிறகு அந்த காரியத்தில் இறங்கி வெற்றி அடைவீர்கள். மன மகிழ்ச்சி அதிக அளவிலே ஏற்படக்கூடிய அமைப்பு. கல்வி சிறக்கும். உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் விருத்தியாகும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்தின் அதிபதியான சந்திரன் சிம்மத்திலே கேதுவுடன் இணைவு பெற்று 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திலே நிற்கிறது. இந்த மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்புடைய சந்திரன் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி, தனம் வாக்கு ஸ்தானாதிபதி. அப்போது தன வரவுக்கு குறைவு இருக்காது. கேது 3இல் நிற்பது யோகம். அதே நேரத்திலே கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி சூரியன் கேதுவிற்கு 3ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம். அப்போது வெற்றிக்கு குறைவு இருக்காது. தனதானிய விருத்தி ஏற்படும். வாக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சிலே வேகம் அதிகரிக்கும். வேகம் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மேலும் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இணைவு பெற்றதனால் உங்களுக்கு இந்த ஆன்மீக சம்பந்தமான எண்ண ஓட்டங்கள் அதிக அளவிலே இருக்கும். கோவில் திருப்பணிகள் சார்ந்த வேலைகளில் ஈடுபடுவது போன்ற அமைப்புகளையும் ஏற்படுத்தும். சுகஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பதனால் சுகத்திற்கு குறைவு இருக்காது. அதாவது வண்டி வாகன யோகங்கள் உண்டு. வீடு மனை யோகனம் உண்டு. வியாபாரம் சிறக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே உங்களுக்கு தனி மரியாதையும் கௌரவமும் புகழும் கூடக்கூடிய அமைப்பை தரும். நண்பர்களால் வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. மருத்துவ வகையிலே மருந்து செலவுகளுக்காக ஒரு பணத்தை மாதம் ஒதுக்கி கொண்டிருந்தவர்கள் இனி அந்த பணச்செலவு இருக்காது. மருத்துவ வகைகளுக்கான செலவு குறையும். பிரயாணங்கள் அடிக்கடி இருக்கும். இந்த பிரயாணங்கள் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமான அளவிலே இருக்கும். இவை அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பலனையே காட்டுகிறது. மேலும் பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. பசு பால் விருத்தினா கால்நடை விருத்தி ஏற்படும். கால்நடை அதீத விருத்தியுடன் நல்ல விற்பனை, நல்ல லாபத்துடன் விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது தரகு தொழில் செய்பவர்கள், கால்நடை தரகாக இருக்கலாம் அல்லது வீடு தரகு, இடத்தரகு போன்ற தரகு வேலை செய்பவர்கள் அல்லது எந்த ஒரு பொருளையும் இடைநின்று தரகு தொழிலாக செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்கள் உண்டு. ஆசிரியர் வேலை செய்பவர்கள், பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்கள் மற்றும் இந்த வங்கியிலே பணியாற்றுபவர்கள், அஞ்சல் துறையிலேயே பணி செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும். மரகதக்கல் விற்பனை செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும். இந்த 4ஆம் இடம் போட்டி, பந்தயங்கள், கேளிக்கை விளையாட்டுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பை காட்டும். காரணம், அதில் அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு. அந்த வெற்றியின் மூலமாக கௌரவம், போட்டி பந்தயங்களே பரிசுகள், இவையெல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று நிற்பதனால் உங்களுக்கு
இந்த காலகட்டத்திலே புத்திரர்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும். அதாவது உங்கள் குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு திருமண வயதாக இருந்தாலும் திருமணம் நடக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலே ஜென்மத்தில் நின்றிருந்த குரு பகவான் இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார். வியாழ நோக்க பலம் பெறுகிறது. அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வியாழ நோக்கம் மாலை பூக்கக்கூடிய யோகம் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமண வயதில் உள்ளோருக்கு திருமணம் நிறைவேறும், திருமணம் நடைபெறும். உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயதாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய அமைப்பை தரும். உங்கள் மூத்த சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வயதாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்தால் அதுவும் நடைபெறக்கூடிய யோகம் ஏற்படும். காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வியாழ நோக்க பலத்துடன் குரு பகவான். அப்போ தன வரவுக்கும் குறைவு இருக்காது. காரணம், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அதனாலேயே அது உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தன வரைவு அதிக அளவில் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும். முயற்சிகள் எண்ணிய எண்ணம் போல் நிறைவேறும். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும். மேலும் 6ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்திலே உபஜயஸ்தானமாக செவ்வாய் பகவான். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விருச்சிகம். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் மேசத்தின் அதிபதியும் செவ்வாய் பகவான். அவர் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் கூட அவர் இந்த காலகட்டத்தில் உபஜயஸ்தானத்துடன் இருப்பதனாலும் அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உச்சம். அப்போது இதுவரைக்கும் இருந்து வந்த நோய் தொந்தரவு, உடல் உபாதைகள் இவை அனைத்தும் உங்களை விட்டு மாறும். அதாவது நெருப்பு சம்பந்தமாக நெருப்பு காயங்கள் அல்லது ஆயுதங்களால் காயங்கள் அல்லது பிரயாணங்களால் விபத்து, அதனால் உடல் உபாதை, மேலும் கொப்புளங்கள் கட்டிகள் ஏற்படுவது, மேலும் இந்த சொறி சிரங்கு போன்ற தோல் வியாதிகளால் அவதிப்படுவது, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் அவதிப்படக்கூடியவர்கள், அல்லது இந்த கழுத்து வலி, இடுப்பிலே இந்த இடுப்பு முதுகெலும்பினால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகளை அவதிப்பட்டவர்கள், இவர்கள் அனைவருக்கும் அதை விட்டு விலகக்கூடிய யோக அமைப்பு தருகிறது. இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பால் அனைத்து நோய்களும் உங்களை விட்டு விலகும். அது உங்களுக்கு சரியாகும்னு சொல்கிறத விட உங்களை விட்டு இந்த அமைப்பு, இந்த கோச்சார கிரக அமைப்பின் மூலம் அந்த நோய்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் தாய்மாமன் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். தாய்மாமனிடம் கேட்டது கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் செவ்வாய் பகவான் தரக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனையை தீர்க்கப் போகிறார். கடன் பிரச்சனையால் வட்டி தர முடியாமல், அசலையும் கட்ட முடியாமல் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரப்போகிறார். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு, அது போட்டி தொழிலிலே போட்டி, வியாபாரத்திலே போட்டியாக எதிரிகள் இருந்தார்கள். அவர்களால் பாதிப்புகளை அனுபவித்தவர்கள். நீங்கள் உத்தியோகமோ வேலையோ செய்யக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு எதிரிகள் உங்கள் வேலையை நடக்க விடாமல் அதை தடுத்து பாதிப்பு ஏற்படுத்துவதனால் வந்த விளைவுகளை சந்தித்தவர்கள். அவர்கள் அனைவருக்கும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் தருவார். இந்த கலத்திரஸ்தான அதிபதி, தனுசின் அதிபதி, அதே நேரத்திலே தொழில் ஸ்தானாதிபதி, 10இன் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்திலே உச்சம். அப்போது மனைவிக்கு நல்ல யோகம். கலத்திரம் என்று சொன்னால் ஆண்களுக்கு, அதாவது கணவனுக்கு மனைவிக்கு யோகம். நீங்கள் மிதுன ராசி ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு நல்ல யோகம் முன்னேற்றம் தரப்போகிறது. அதே நீங்கள் மிதுன ராசி பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவனுக்கு நல்ல யோகம், நல்ல முன்னேற்றம் அனைத்து விதத்திலும் கிடைக்கும். தொழில் சார்ந்த யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வியாபாரம் சிறந்த அளவிலே நடக்கும். அதாவது சூடு பறக்கு வியாபாரம் இருக்கும். இருந்த பழைய பொருட்கள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிடும். நல்ல லாபத்துக்கு விற்கும். வேலையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும். வழக்கு விவகாரங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு தேவையில்லாத வழக்குகள், நம்ம வேலை பார்த்தாலும் தேடி வந்து சேர்ந்த வழக்குகள், விவகாரங்கள் அனைத்துமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை தருகிறது. மேலும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோக காலமாக அமையும்.
அதாவது போகத்துக்கு குறைவு இருக்காது. போகம்னா சுகத்திற்கு குறைவு இருக்காது. எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்புகளை விட அதிக அளவிலே உங்களுக்கு நற்பலனையே தரும். மேலும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம், மகரத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமான கும்பத்திலே சனியும் ராகுவும் இணைவு பெற்று நிற்கிறார்கள். அப்போது இந்த சனியும் ராகுவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இணைவு பெற்று இருக்கிறதுனால இந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாக்கியங்களாலும் கோவில் திருப்பணிகளாலும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்திலே நீங்கள் இந்த தர்ம காரியங்கள் ஈடுபடுவது, குருவை சார்ந்த சேவைகள் செய்வது, இதனுடைய அடிப்படையிலேயே உங்களுக்கு அந்த ஒரு நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பை தரும். மேலும் இந்த பிரச்சனைகள், தீராத கவலைகள், களத்திர விரோதங்கள், இவை அனைத்தும் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு, களத்திர விரோதம் மாதிரி ஒன்றிணையக்கூடிய இணக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் இந்த தீராத கவலைகள் மட்டுமல்ல, பழி பாவம் செலவுகளால் துன்பத்தை அனுபவித்தவர்கள், ஒருத்தருக்கு நற்காரியத்திற்காக கொடுத்த செலவுக்கு கொடுத்த பணம் அவர்கள் நீங்கள் கொடுத்ததை உதவியாக நினைத்து உங்களை பாராட்டாமல் உங்களுடன் துன்பத்தை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை இதுவரை அனுபவித்தவர்களுக்கு அந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும். தொழில் வியாபாரம் சிறக்கும். அதிலே எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஏனென்றால் 10ன் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கடகத்திலே உச்சம். அப்போது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, அதாவது ஒரு நாட்டிலே அல்லது ஒரு ஊரிலே அல்லது ஒரு இடத்திலே வைத்திருக்கக்கூடிய வியாபாரத்தை பல இடங்களுக்கு விரிவுபடுத்துவீர்கள். வெளிநாட்டிலே தொழில் வியாபாரம் செய்பவர்களும் வெளிநாட்டிலே பல நாடுகளுக்கு அதை உங்கள் விரிவுபடுத்தக்கூடிய யோக அமைப்பும் தரும். வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு நாடு விட்டு நாடு மாறக்கூடிய யோக அமைப்பு, அதற்குரிய சிந்தனை உள்ளவர்கள், அந்த எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு அதற்கான காரியங்கள் இந்த காலகட்டத்திலே நடைபெறும். நீங்கள் இடம் விட்டு இடம், ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு மாறக்கூடிய அமைப்பை தரும். அந்த அமைப்பும் உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும். இந்த லாபஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறதுனால லாபத்திற்கு குறைவு இருக்காது. விவசாயம் செழிக்கும். விவசாயத்தில் எதிர்பாராத அளவுக்கு மகசூல் கிடைக்கப்பெற்று நல்ல விலை உயர்வுடன் விற்று அதிக அளவிலே லாபத்தை தரும். இந்த லாபத்தின் மூலம் ஆடை ஆபரண சேர்க்கை, தங்கம், நவரத்தினம் போன்ற சேர்க்கைகள் ஏற்படும். அதே நேரத்தில் வாகனங்கள், விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பும் வரும். வாகன யோகமும் உண்டு. மூத்த சகோதரர்களுக்கு நல்ல பலனை தரும். வெளிநாட்டு உத்தியோகத்திற்கு காத்திருப்பவர்கள், தகவலை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அந்த நல்ல தகவல் உங்களை சேரும். வெளிநாட்டிற்கு நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். வெளிநாட்டிற்கு அடிக்கடி பிரயாணம் சென்று வரக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் காட்டுகிறது. விரயஸ்தான அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறார். பூர்வீக புண்ணியஸ்தானத்திலே ஆட்சி பெற்று புதனுடன் இணைவு பெற்று நிற்பதனாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே அதாவது விரயங்கள் இருக்கும். சுபகாரிய விரயமாக இருக்கும். இடம், மனை, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பிற்காக செலவினங்கள், அந்த விரயமும் இருக்கும். அனைத்து விரயங்களும் சுப விரயமாக இருக்கும். வீட்டில் நடைபெற இருந்த தடைகள், தாமதங்களால் நின்றிருந்த விசேஷ காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக, சீரும் சிறப்பாக, அனைவரும் பாராட்டத்தக்க வகையில், அனைவரும் வியக்கத்தக்க வகையில் அந்த விசேஷத்தை நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள். இந்த மாதமானது, ஐப்பசி மாதமானது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.